நம்ம லாஸ்ட்டாக வந்து வால்வோ பஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஸ்ஸை தான் எடுக்க வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழித்து நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ரான ஒரு பஸ்ஸு. எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டி உடைக்கிறேன். ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு அதான் என்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சோட ஒரு மாடலு. நீங்கள் ஏற்கனவே வந்து EIV 12ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அது வந்து சிங்கிள் டெக்கு தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 22ன்னு ஒரு மாடலு. இது வந்து டபுள் டெக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லைலாண்டோட ஒரு சிஸ்டர் கம்பெனி தான் ஸ்விட்ச் வந்து இதை இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட் இன் இந்தியா, டிசைன் இன் இந்தியா, மேனுஃபேக்சர் இன் இந்தியா, இந்த 3 விஷயமே இந்தியாவில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு வந்து இந்த பஸ் வந்து ரன் ஆகுது. முக்கியமாக இந்த பஸ்ஸு நம்ம NRIs இருப்பாங்கள்ல, அவங்க அசோக் லைலாண்டு, ஸ்விட்ச் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாடுக்காண்டி இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக போக அந்த வாக் அரவுண்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸோட டைமென்ஷன் பற்றி சொல்லிடுறேன். இதோட ஓவரால் ஹைட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 4.7 மீட்டர் இதோட ஹைட்டு மட்டும். இதோட லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.6 மீட்டர் வந்து இதோட லென்த்தும். அண்ட் வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் பஸ்ஸு மாதிரியே தான் இருக்குது. இதோட ஹைட்டு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி மேலே வந்து டபுள் டெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த EV பஸ்ஸு அதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நிறைய EV பஸ் வருது. அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் LED லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம EVன்றனால அந்த க்ரீன் நம்பர் பிளேட்ஸ் வந்துடுது. ஸ்விட்ச் அவங்க பேட்சிங் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படின்ற பேட்சிங் வந்துடுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த LED போர்டு. ஸோ வண்டி எங்கே போகுது வருது அப்படின்றது. ஸோ இந்த வண்டி எங்கே போகுது வருதுன்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த வண்டியை வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடல்ட்டுக்கு வந்து 200 ரூபாயும், சைல்டுக்கு வந்து 150 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 28லேருந்து 30 இடம் வந்து கூட்டு போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு போகிற அளவுக்கான அந்த ஏரியா தான், அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு இது வந்து டெய்லி இருக்குது. 3 to 6 அந்த டைமிங் வந்து இதுக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் எக்ஸிபிஷன் ஏதாவது நடந்தாலும் அங்கேயும் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸு இதையும் தாண்டி இது ஒரு பஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். இன்னொரு பஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் MTCயில் வந்து கிட்டத்தட்ட 20 பஸ் வந்து அவங்க புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்காக வரும். எல்லா ஊர்லேயும் ஓடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் மேலே தெரியுதுல அந்த செகண்ட் டெக் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் ஹைட்டுக்கு இல்லை, நானே கொஞ்சம் குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. அது மேலே போகும்போது சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 கம்பி கொடுத்துருக்காங்களா, அது சேஃப்டிக்கு. ஸ்விட்சுன்னு அவங்க பேட்சிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே இருந்து பார்க்கும்போது வியூ வந்து நல்லா இருந்துச்சு. அதையும் காமிக்கிறேன். சைட் ப்ரெசன்ஸ் பார்த்துருவோம். எனக்கு முக்கியமாக இந்த வண்டியில் பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கரிங்ஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அம்சங்களை வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டிக்கர்ஸும் வந்து இங்கே இருக்குது. மதுரையை பேஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஜல்லிக்கட்டு இருக்குது, தஞ்சாவூர் பேஸ் பண்ணுற மாதிரி கோவில் வச்சுருக்காங்க. எல்லா ஊருக்கும் என்னென்ன அதிசயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். அண்ட் முக்கியமானது தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே டிரைவர் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கவர் பண்ணுற மாதிரி மிரர்ஸும் நம்மளுக்கு வந்துடுது. அது போக இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 225 or 22.5 inch ஆஃப் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 bolted வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ரூட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாவே தாங்கும். அண்ட் இது போக இந்த ரைட் சைடு நான் சொன்னது தான் அந்த 9.6 மீட்ரு பஸ்ஸு தான். அப்புறம் பேட்ரி பற்றி உங்களுக்கு சொல்லணும்ல, பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோர் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. 231 கிலோவாட் இதோட பேட்ரி ஆப்ஷனு. 2 ஆப்ஷன் வருது இதில். 231, 283 வேறு இருக்குது. 231 மட்டும்தான் NMC பேட்டரின்னு வருது, அதாவது நிக்கல் மெக்னீஷியம் கோபால்ட் அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. 283 போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து LFP பேட்டரிஸ் வந்து வருது. இதில் LFPs ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிட்டி ரேஞ்சுக்கு ஓட்டுறதுக்கு இந்த பேட்ரிஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது போக இது சார்ஜிங் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 0 to 80 வந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்குது. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120 கிலோவாட் சார்ஜர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கனால நம்மளுக்கு சாலிடாக 1.5 மணி நேரத்தில் வந்து 0 to 80 வந்து ஏறிடுது. ஆனால் இப்போ இவங்க ஓட்டுறாங்கல்ல, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஓடினாலும் 2 நாளைக்கு ஓட
தேவையான சார்ஜ் வந்து இருக்கும். ஏன்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150+, அதாவது 180 வரைக்கும் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட 150+ சொல்கிறேன். ஏசி வித் வந்து 69 பேசஞ்சர் ப்ளஸ் வந்து ஒரு டிரைவருக்கான எல்லாம் உட்காந்து போனாலும் அவ்வளோ சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதோட டிரைவர்ஸை. நான் அடுத்த வீடியோ வந்து அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 30% வந்து அது வந்து கரெக்டாக அந்த வார்னிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு நார்மல் நம்ம சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதனால் நீங்கள் இந்த பஸ் எடுக்கலை, ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா 30% வந்து வச்சு அதுக்கு மேலே போட்டு ஓட்டுறது நல்லது. அதோட பேட்ரி லைஃப் சைக்கிள் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரியர் போயிடுவோம். இந்த இடம் பார்த்திங்கல்ல, இதுதான் வந்து அந்த CCS2 சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 2 இது கொடுத்துருப்பாங்க. அப்படியே போட்டோம் 2 இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக பார்த்திங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் ஆப்ஷன் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த வண்டி வந்து ஏசின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கம்ப்ரஸர் மேலேயும் கீழேயும் தனித்தனியான கம்ப்ரஸர் இங்கே வந்துடுது. ஸோ இது லோ ஃப்ளோர் பேட்டரினால கீழே வந்துடுது, கம்ப்ரஸர் மேலே வந்துடுது. அது போக ஸ்விட்சு நான் சொன்ன மாதிரி அசோக் லேலண்டோட பிராண்டு, ஹிந்துஜா குரூப்போடது, அவங்க பேட்சிங்கு EIV 22ன்ற அவங்க வண்டியோட நேம் பேட்ச்சு, இது எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுவும் தாண்டி இதை வந்து நம்ம NRIஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களையும் வந்துட்டு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம்னே சொல்லுவேன். ஸோ அவங்களோட பேட்சிங்கும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்து மேலே அசோக் லேலாண்ட் ஸ்விட்ச் இவங்க எல்லாமே டொனேட் பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஒரு NRIயாகவே இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு ஒரு 18 வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் தான். பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க டேக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நான் அந்த சொன்ன ஸ்டிக்கர்ஸ், இந்த பரதநாட்டியம் மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தஞ்சாவூர் இது மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வெளியே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஒன்றும் இதை வெளியே பற்றி பேசலை, உள்ளே வந்து நல்ல விஷயமா இருக்குது, அதை சொல்லிடுறேன். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 900 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக கேட்குறது புரியுது, இவ்வளோ பெரிய பஸ்ஸு டக்குன்னு போய் கட்டடிச்சுன்னா ரோல் ஓவர் ஆயிடாதான்னு கேட்குறீங்க. அதுக்கும் சொல்லிட்டு இவங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ரோல் ஓவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீடு வந்து என்ன தான் நம்மளுக்கு 75 போனாலும் இங்கே உள்ள டிரைவர்ஸ் அதிகபட்சம் 30 இல்லாட்டினா 35 அவ்வளோதான் ஓட்டுறாங்க. அதுக்கு மேலே வந்து ஓட்டுறதில்ல. அதுவும் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 3 to 4 பீக், 3 to 6 வந்து பீக் டைமில். ஸோ ஒரு 20-25 போகிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை லேட்டராக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, அந்த கீழே பார்த்தீங்களா ஏறும்போது படி ஏறும்போது இங்கே ஒரு பிளேட் இருக்கும். இதில் வந்து வண்டியோட வின் நம்பரு, இதில் வந்து எவ்வளோ வெயிட்டு 19,500 கிலோ, ஃப்ரண்ட் ஆக்சல் வெயிட் 7000, ரியர் ஆக்சல் வெயிட் வந்துட்டு 12,500 கிலோ இருக்கா. அது போக சேசஸ் டைப் என்ன, ரியர் ஆக்சல் ரேஷியோ 6.17:1. அதே மாதிரி இங்கே மோட்ரு என்ன மோட்ரு, PMSM மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க, மோட்டரோட நம்பரு, இது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இதே மாதிரி இந்த வண்டியில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பிளேட்டை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் ஏறுற மாதிரி இருக்குது. கரெக்டாக எனக்கு ஒரு 6.4 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ஹைட்டு. கீழே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதில் நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, மெயின் சேஃப்டி ஃபீச்சராக பின்னாடி டோரோ முன்னாடி டோரோ ஏதாச்சும் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. டிரைவர் டோர் பிரச்சனை இல்லை, பேசஞ்சருக்கான டோர் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. இன்னொரு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து எமர்ஜென்சி விண்டோ. இங்கே தெரியுதா, ஹேமர் வச்சுருக்காங்க, ஸோ உடைக்கலாம். அப்புறம் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமானது உள்ளே நடக்கிறது டிரைவருக்கு தெரியணும்ல, மேலேயும் கீழே நடக்கிறது. அதனால இண்டிவிஜுவல் கேமராஸ் வச்சுருக்காங்க. 4 கேமராஸ் அவைலபிளாக இருக்குது. ரிவர்ஸ் கேமரா தனியாக 5. அதுக்கான ஒரு கிளஸ்டரும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ளே காமிச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு டிரைவருக்கு இருக்கிறத சொல்கிறேன். கீழே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 சீட் வந்துருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் எதை பற்றி குறை சொல்கிற வேண்டியதே இல்லை. இதில் சீட் பெல்ட் மட்டும் எங்கன்னா கடைசி சீட்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு சீட் பெல்ட் வரும். ஃப்ரண்ட்டில் 4 சீட் இருக்குல்ல, அதுக்கு சீட் பெல்ட் வரும். மற்றபடி இந்த வண்டி இந்த பஸ்ஸில் உட்கார்றதுன்றது என்னால் முடியாது, சாத்தியமே இல்லை. ஏன்னா
உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹைட்டாக இருக்கவங்களுக்கான சீட் எதுனா இந்த மாதிரி சீட்ஸ் தான். இதில் உட்காரலாம், இல்லைன்னா இந்த சீட்டில் உட்காரலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் முட்டி தட்டுது. இப்போ வந்து நம்ம மொட்டை மாடி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, மொட்டை மாடி போகிறதுக்கு மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு அப்படியே டிரைவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டாக தெரியுதா, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே மொட்டை மாடிக்கு போகிறது தான். இது வழியாக நம்ம மேலே போவோம். ஸோ என் ஹைட்டுக்கு வந்து இது ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஏறுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏறிட்டோன்னா என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஏறும்போது சரி, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் யுவர் ஹெட்டுன்னு போட்டிருக்காங்க. கீழே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தமிழில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏறுறவங்க எல்லாருமே நம்ம தமிழர்கள், கொஞ்சம் மட்டும் தமிழில் மாற்றுங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்டு உட்காந்து போகிறதா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரியரில் இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுறேன். இது அந்த கேமரா நான் மென்ஷன் பண்ணல, இது அந்த கேமரா. மொத்தம் 4 சொல்லியிருந்தேன், அதில் மேலே 2 இருக்குது. மற்றபடி பின்னாடி சீட் எல்லாமே நமக்கு செட் ஆகாத சீட்டு தான். ஸோ யங் பாய்ஸ்க்கான இடம் இது, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சீட் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆன்லைன் சீட் வந்து ஆன்லைன் சீட் வந்து இங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சீட்டுக்கிட்ட. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் சீட்டுக்கு மட்டும். லோக்கலில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அப்படி கிடையாது, ஆன்லைன் சீட்ஸ்க்கு மட்டும்தான் சீட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அந்த ஃப்ரண்ட்டு சீட் சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரண்ட்டு சீட் தான் ஆக்சுவலாக நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறது. அதுதான் ஒரு மோஸ்ட் டிமாண்டிங் சீட்டு, அதுதான். ஸோ இதுக்கான நம்பர்ஸ் இங்கே இருக்குது. சீட் பெல்ட்ஸ் வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் அந்த போர்டு சொல்லியிருந்தேன்ல கீழே இருந்து, அந்த போர்டு தான் இது. அண்ட் இங்கே வந்து எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த கார்னரில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸபுளாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. இருக்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, தனித்தனி ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு கூலிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு தான் எங்களுக்கு வந்து ஏசி போடுறாங்க. உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏறி ஒரு 5 நிமிஷம் ஃபுல் வெயிலில் நிற்கிறனால ஃபுல்லாக வந்து செம்ம ஹீட்டு. ஸோ ஏசி போடுறாங்க, ஓரளவுக்கு இப்போ அந்த கூலிங் வந்து ஃபீல் பண்ண முடியுது. சும்மா வீடியோக்கு தான் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஸ்டெப்பு. நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் சவுண்டு கேட்கும். ஸோ பின்னாடி ஆள்லாம் நிற்கிறாங்கல்ல, இப்போ வந்து இந்த வண்டி இன்னொரு 1.5 ஹவர்ஸில் கிளம்பிடும். அதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த வண்டியை வந்து அனுப்புறதுக்காண்டி வந்து பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ ஏசி போட்டோன்னே உண்மையிலே ஃபுல் கூலிங் சூப்பராக இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இந்த மிரர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டோர்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது டோர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே நான் சொல்ல போனேன் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா லாஸ்ட் அந்த ஹைதராபாத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்க்குற எல்லா பஸ்லேயும் வந்துட்டு நாங்கள் முக்கியமாக வாட்ச் பண்ணுறது வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் தான். ஏன்னா அந்த இன்சிடென்ட் வந்து இருக்கலே ரொம்ப ஒஸ்ட்டானது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் வராமல் இருந்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நான் கடைசியாக உங்களுக்கு டிரைவர் சீட்டில் போய் இந்த வீடியோ வந்து என் பண்ணுறேன். நான் இப்போ வந்து நான் டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிலோமீட்டர் இன்ன வரைக்கும் போகும், 52% காமிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் போல். அண்ட் நான் உங்கள்கிட்ட வெளியே சொன்னமோ 150+ சொல்லியிருந்தேன். 180 வந்து இவங்க கிளைம் பண்ணுறது, 150+ சொல்லியிருந்தேன். அதுக்கு கரெக்டாக தான் இது மேட்ச் ஆகுது. அண்ட் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சராக நான் கேமரா சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இங்கே நமக்கு தெரியும். நமக்கு ரிவர்ஸ் கேமரா இருந்தாலும் சரி, இல்லை உள்ளே இருக்க 4 கேமரா வந்து இங்கே விசிபிளாக நல்லாவே தெரியுது. நமக்கு மிண்டாவில் இருந்து அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியும் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் மேலேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 2 ஏசி ஆப்ஷன்ஸும் இங்கே வந்துடுது. இந்த ஸ்விட்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. இது வந்து கேமரா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. 2 டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான இது. அண்ட் பேட்ரி கட் ஆஃப் ஸ்விட்சஸ் இது எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் இது போக இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு FDSS மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஸ்மோக் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணிடும். மற்றபடி வந்து நமக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பெரிய சேஃப்டி ஃபீச்சராக இந்த வண்டியில் ஆட் பண்ணாட்டினாலும் ப்ராக்டிக்கலாக தேவைப்படுற விஷயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சு
ஸோ இன்னும் இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா வந்து அடுத்து தமிழ்நாட்டில் ரன் ஆகும். அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்தடுத்து சென்னையை தவிர இன்னும் அதர் சிட்டிஸ்க்கும் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இதோட எண்டு கார்டுக்கு வந்துடுவோமா? ஒரு வழியாக ஒரு வெக்கையிலையும் போய் உங்களுக்காக இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30 இடம் வரைக்கும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறாங்க. சென்னையில் முக்கியமான பிளேசஸ் மட்டும் சுற்றி காமிக்கிறாங்க. இந்த பேட்ரி பிரச்சனையோ இதெல்லாம் பற்றி பயப்படாதீங்க. நல்லா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பஸ்ஸு தான் இது. டிக்கெட் ஃபேரும் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்விட்சில் இருந்து ஒரு இந்தியன் ப்ராடக்டாக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அசோக் லேலாண்ட் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து அவங்க ஸ்விட்ச் பிராண்ட்லேருந்து இந்த வண்டியை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கும். நீங்களும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மறுபடியும் என்ஆர்ஐஸ்க்கும் அசோக் லேலாண்டுக்கும் ஸ்விட்சுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி பஸ்ஸை வந்து மக்களுக்காண்டி கொடுத்ததுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.